எண்ணூர் முகத்வாரத்தில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி தீவிரமடைந்துள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மெய்யநாதன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், ஆய்வு தொடர்பான விவரங்கள். சுபா வணக்கம். எண்ணூர் முகத்துவாரத்தில் எண்ணெய் கழிவுகளை அகற்றக்கூடிய பணி தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள், ஊழியர்கள், அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் ஆகியோருடனும் இந்த ஆலோசனையானது நடைபெறுகின்றது. இந்த மிக்ஜாம் புயலின் போது ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு தொடர்ந்து மழைநீர் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து வெளியேறிய அந்த எண்ணெய் கழிவுகள் எண்ணூரை ஒட்டிய கடல் பகுதியில், குறிப்பாக கொசஸ்தலை ஆற்றிலும் கலந்தது. கடலில் சுமார் 20 சதுர கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த எண்ணெய் பரப்பானது கழிவுகள் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலோரமாக இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களும் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் சுற்றுப்புற சூழல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் எனவும் அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து அந்த கழிவுகளை அகற்றக்கூடிய பணிகள் என்பது கடந்த 4 நாட்களாக மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. எண்ணெய் பரவியுள்ள பகுதிகளில் தமிழக அரசினுடைய மீன்வளத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே ஆய்வு செய்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து பல்வேறு படகுகள் மூலமாக அந்த எண்ணெயை வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் அந்த கழிவுகள் எவ்வளவு தூரத்திற்கு இருக்கின்றது, அவற்றை அகற்றுவதிலே பணி தீவிரமாக நடைபெறுகிறதா, ஏதேனும் சுணக்கம் இருக்கின்றதா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, வேறு என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம் என்பது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் அவர்களும் சேர்ந்து இந்த கள ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பணியை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.